இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஐயனே, கலக்கிட்டீங்க. சாவடி, என்ன ஆட்ட போட்டிருப்ப. இன்னும் 2 நாழிகை வரைக்கும் இந்த ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதானியோட சக்தி செயல்படாது. சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 ஒரே நேரத்துல சந்திக்கிறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. அதனால நான் இந்த ராணிய அகோரா அதிபதி கிட்ட கொண்டு போறேன். நீ என்ன பண்றன்னா, செஞ்சு முடி. சரிங்க ஐயனே, நான் இப்ப உடனே கிளம்புறேன். சாவடி. அஞ்சல அஞ்சல அஞ்சல, என்னாச்சு 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 உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா முழிக்கிற? ராணி 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 ராணி, ஐயோ வளர தாமரை, ஐயோ ராணி, ஐயோ ராணி, எங்க ராணி? ராணி வளர், ஏய் தாமரை, மா மா வளர் வளர் தாமரை. ராணி ராணி, எழுந்துருமா எழுந்துருங்க. தாமரை தாமரை, எழுப்பு வளர், தாமரை எழுப்பு, எழுந்துருமா. ராணி ஏதோ அடிபட்டு இல்ல, வா வா வளர், வா வா வா, வெளியே வா வெளியே வா. வாமா தாமரை, பாத்து பாத்து வா, இறங்கு. யாருக்கு ஒண்ணு அடிபடல இல்ல? ராணிய காணுமா? அந்த பக்கம் பாருங்க. நீ பாரு. ராணி ராணி ராணி, என்னங்க எங்கேயே இல்லைங்க. டேய் டேய் டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் எங்க தலை எழுத்து. எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டு ராணியை என்னாச்சு? காணோம்மா. ராணி ராணி ராணி, கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, எல்லாம் இருங்க இருங்க, பொறுங்க, பதட்டப்படாத. பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் வருது. என்னங்க சுஜாத்துக்கு போன் பண்ணி பாருங்க. பண்ணுங்க பண்ணுங்க. ஐயோ கடவுளே, புள்ள தச்சு பொண்ணு வேற Not reachable. எங்க போனான்னு தெரியலையே. என்னப்பா? ஐயோ ராணி ஏன் பண்ணா தெரியல. ராணி கடவுளே, ஏப்பா இப்படி இவ்வளவு சோதனை பண்ற? டிரைவர் வேற அடிபட்டு கிடக்கான். ராணியை காண நம்ம குடும்பத்து பொண்ணு ராணிய எப்ப கொலை பண்ணணும்னு இந்த திருட்டு கும்பல் பிளான் பண்ணிச்சோ, அப்பவே அவங்களுக்கு மரண பயத்தை காட்டணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். எங்க அண்ணன், அண்ணி, ராணி, வளர்மதி, தாமரை இவங்க எல்லாரும் ஒரு வண்டியில போகட்டும். நாம 3 பேரும் ஒரு கார்ல போலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த தமனா, ரகுவரன் 2 பேரும் நாம போற கார்ல நம்ம கூட தான் வருவாங்க. தாத்தா, அவங்க எப்படி நம்ம கூட வருவாங்க? அவங்களா வரலைனாலும் நாம வர வைக்கணும். அவங்க கண்ணு முன்னாடி தான் இந்த ஆபரேஷனை நாம நடத்த போறோம். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே. ஜான்சி, நான் சொல்றத கவனமா கேளு. நாம காட்டு பாதையில போகும்போது ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்க நம்மளை கிட்னாப் பண்ணி அந்த இடத்துல பணைய கைதி மாதிரி வைக்க போறாங்க. அவங்க 3 பேரும் நாம செட் பண்ண ஆளுங்க தான். நான் அவங்கள சுட போறதும் டம்மி துப்பாக்கியால தான். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கிற தமனா, ரகுவரன் 2 பேர் கண்ணுலையும் மரண பீதியும் பயமும் தெரியும். ராணியை கொல்றதுக்காக அவங்களால எந்த பிளானையும் உருப்படியா போட முடியாது. மரண பயம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும். Get in. Get in. ஏறுங்கப்பா. சித்தப்பா,
ஏதோ தீபாவளி துப்பாக்கியில சுடுற மாதிரி பட்டு பட்டுன்னு சுட்டுக்கிட்டே போறான் அந்த கிழவன். ஐயோ, ராணிக்கு எதிரா நம்ம பிளான் பண்றோங்கிறது மட்டும் இந்த கிழவனுக்கு தெரிஞ்சது, நமக்கும் இதே கதிதான். யோச்சா, உங்ககிட்ட போய் பொலமன பாருங்க. என்ன சொல்லணும்? எங்களை சுடுங்கன்னு நெஞ்சு நிமித்திட்டு போற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. சித்தப்பா, சித்தப்பா, ஏதோ பேட் ஸ்மெல் வருது. சாரி தமன்னா, நான் தான் பயத்துல உச்சா போயிட்டேன் தமன்னா. ஐயா, இப்படி வளர்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படியா பண்ணுவீங்க? தள்ளி உட்காருங்க. தள்ளுங்க. எனக்கு அறிவு இருந்தா உன் கூட ஏன் இருக்க? ச்சே. ஐயனே! இன்னும் 2 நாழிகை வரைக்கும் இவ வயித்துல இருக்கிற தசாவதானி சக்தி செயல்படாது. சாஸ்திர விதிப்படி இந்த ராணிக்கு மரணம் இல்லை. ஆனா அவ வயித்துல இருக்கிற குழந்தைய உன்னால அழிக்க முடியும். என்னோட மந்திரம் தந்திரம் அனைத்தையும் பயன்படுத்தி இவளை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. இனி இவ வயித்துல இருக்கிற தசாவதானிய இன்னும் 2 நாழிகைக்குள்ள ஒன்னும் இல்லாம ஆக்குறது உன் கையில தான் இருக்கு. ஐயனே, நீங்க செஞ்ச இந்த காரியத்தால என் மனசு குளிர்ந்துருச்சு. நன்றி ஆசானே. இப்பவே அந்த ராணி வயித்துல இருக்கிற குழந்தைய பலி கொடுக்கிற. ருத்ராய நமக. இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கான ஆயுதத்தை நான் உனக்கு தரேன். நன்றி ஐயனே. இந்தா, இத புடி.